இந்த வாலிபர் தரிசன முகாம் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. சரிதானே? எத்தனையோ நாடுகளில், எத்தனையோ தேசங்களில், எத்தனையோ கிராமங்களில் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டோடைய வார்த்தையை நான் கொஞ்சம் கேட்க மாட்டேன்னா, கொஞ்சம் எனக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறார். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை சொல்லுங்க. சத்தமா வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே உமக்கு நன்றி. உம்மை தேடும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறீரே, நன்றி. உம்மை சேர்ந்து துதிக்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. நன்றி. ஹல்லேலூயா. ஒரு நல்ல குழந்தையுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல குழந்தையோட குணம் என்ன? இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது, வாலிபர்களை பார்க்கும்போது, எனக்கு இதுதான் வேணும், நீங்க என்ன சொல்றது, நான் சொல்றது நீங்க செய்யுங்க, அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க இப்போ. ஆனா வேதாகமத்துல சாமுவேல், அவனிடத்துல ஆண்டவர் கூப்பிடுகிறார், பேர் சொல்லி கூப்பிடுகிறார், சாமுவேலே அப்படி என்று. ஆனா அவனை வளர்த்து கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர் என்ன தெரியுமா சொன்னார்? இனிமே அப்படி சத்தம் கேட்கும்போது, கர்த்தாவே நீர் சொல்லும், சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே நீர் சொல்லும். இன்னும் கேட்கலையே? கர்த்தாவே நீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த ஒரு உள்ளம், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்ல போகிறோம்? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் அப்படி இருக்கிறவங்களை கண்களை மூடி, முடிஞ்சவங்க முழங்கால் படிப்படி, இல்லை அப்படியே உட்காந்துக்கோங்க. ஏசப்பா நீங்க சொல்லுங்க, நான் கேட்க போகிறேன். என்னுடைய விருப்பம் அல்ல, என் வாழ்க்கையில, என் எதிர்கால வாழ்க்கையில, என் ஸ்டடீஸ்ல, என்னுடைய காலேஜ் லைஃப்ல, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வீட்டுல என்னுடைய விருப்பம் அல்லப்பா, உங்க விருப்பம் நிறைவேறட்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கண்களை மூடி. இந்த வாலிபர் முகாம்ல நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாம் அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏசப்பா நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன். ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில பேசும், நீர் என் வாழ்க்கையில இடைப்படும். இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். அந்த மாற்றத்தை நீர் கொடுக்க வேண்டும், நீர் அந்த மாற்றத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க இயேசுவின் இடத்துல. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க வாய்களை, ஏசப்பா நீங்க சொல்றதை கீழ்ப்படிகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் யாருன்னு காண்பிக்கிறதுக்காக அல்ல, நான் எனக்கு எவ்வளவு திறமை இருக்கிறதை காண்பிக்கிறதுக்காக அல்ல, என்னுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்னங்கிறத காண்பிக்கிறதுக்காக வரல. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக, நீ சொல்வதை புரிந்து கொண்டு அதன்படி என் வாழ்க்கையில் நடக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த ஆராதனையின் ஆரம்ப நேரத்திலேயே கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உங்களை மூடுவாராக. ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை பார்த்து ஆராதனை இயேசுவுக்கே, என் இயேசுவே ஆராதனை. இன்னொரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து சத்தமா, இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே. நீங்க தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்யும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அதை எடுத்து மாற்றும். உங்க
உங்க மனசுல இருக்கிற கவலைகள், உங்க மனசுல இருக்கிற கண்ணீரின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலேயே பரிசுத்த ஆவியானவர் எடுத்து மாற்றுவார். அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை அலங்கரிப்பார். மறுபடியும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆணுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நமக்கு கேள்விகள் வரும். என்ன கேள்வி தெரியுமா? நான் எப்படி நடக்க போறேன், எப்படி என் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன். ஆனால் கர்த்தர் நமக்கு வழிகாட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடலின் மீது பேதுருவை நடத்தினவர், செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர், இன்னைக்கு நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உமற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு இது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆராதனை எல்லாரும் அவரை உயர்த்துவோம். நாம் மனுஷனை உயர்த்துவதற்காக இங்க வரவில்லை, ஜீவனுள்ள தேவனை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதனை ஆராதனை இயேசு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன். எத்தனை பேர் உண்மையா சொல்வீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய பாதப்படியில? உம் பாதம் ஒன்றே. இன்றைக்கு இந்த உலகத்துல மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்ல துணிவதில்லை. ஆண்டவர் எதுக்கு நான் அவரை பின்பற்ற வேண்டும், எதுக்காக நான் வேதத்தை வாசிக்க வேண்டும், எதுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கேள்விதான் இந்த உலகத்துல எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனா அதன் மத்தியில நீங்கள் தேவனை பார்த்து, இயேசுவே நீர் சொல்லுகிறதை நான் கேட்பேன், நீர் சொல்லுகிறதை கேட்டு நான் நடப்பேன், இந்த உலகத்தை விட எனக்கு நீர் மேன்மையானவர் என்று சொல்வீர்களானால் நிச்சயம் இனி கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். மறுபடியும் சொல்லுவோம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. வானோர் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. மறுபடியும் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே. எல்லாரும் செய்த ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே.
ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை we worship you Lord. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடம் கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்பட்டும். எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் இந்த இடத்தை அசைக்கும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக, ஒவ்வொரு வாலிபர்களை நிரப்பும்படியாக கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யட்டும். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அன்றைய பிள்ளைகள கரங்களை உயர்த்தி ஏசப்பாட்ட ஒரு அறிக்கை செய்ய. ஏசப்பா, இதுவரை நான் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. இதுவரை நான் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனா இனி என் சுய இஷ்டத்தின்படி, என் சுய விருப்பத்தின்படி நான் நடக்க மாட்டேன்ப்பா. இதுவரை என் விருப்பத்தின்படி வாழ்ந்து, என் விருப்பத்தின்படி செய்து, இதுவரை நான் இழந்ததெல்லாம் போதும், இதுவரை நான் நஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதுவரை நான் என் நாட்களை வருத்தத்தோடு கழித்தது போதும். ஆனா இனி உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு, உம்முடைய சமூகத்தை இறுக பற்றி கொண்டு உமக்காக வாழ விரும்புகிறேன். அப்படி வாழுகிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அன்பு நல்ல தகப்பனே, இந்த ஆரம்ப நேரத்தை கர்த்தருடைய மகிமையினால் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு உம்மை பாடி ஆராதிக்க தேவன்களுக்கு கிருபை செய்யும், வழி நடத்தும். உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாண்டு மகிமையில செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாண்டு மகிமையில செலுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல் நம்ம பாட போகிறோம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பமக்கு, அதை அறிந்து அகமகிழ்வோம், அதை அறிந்து அகமகிழ்வோம். நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷ உள்ளத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கானமும் மகிமையுமே. சேனைய தீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கானமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு, அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். எல்லா கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் மற
தேற்றுகிறார் என்று வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்கு நானே நல்ல மெய்ப்பனென்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பனென்றார். இன்ப சத்தம் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். எல்லாரும் சேர்ந்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், சத்தமா ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீர்கள்? என் கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள முதல்ல அனுப்புவாங்க, நீங்க முதல்ல போங்க அப்புறமா நான் வரேன். ஆனா இயேசு அப்படி இல்லை. நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடி வாங்க. நான் உங்களுக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து வைக்கிறேன்.
நீங்க என்னை பின்பற்றினால் மட்டும் போதும் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போய் கோணலான எல்லா வழிகளையும் அவர் செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமே. ஒரு பாடலை நாம் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில் என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும் தானே? நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாரா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எல்லாம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுவோம். நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது. எல்லாம் சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத. ஒரு விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், என்னை விட்டு விலகா. இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் எழும்பினாலும், எவ்வளவு கஷ்டங்கள் எழும்பினாலும், மறுபடியும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். மறுபடியும் சொல்லுவோம், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எல்லாம் தலைக்கு மேல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை உயர்த்துவோம். இயேசுவே, உங்க கிருபை உங்க இரக்கம் ஒரு நாளும் என் வாழ்க்கையில மாறவே மாறாது. இந்த உலகத்துல எது வேணாலும் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், என் வீட்டில் இருக்கிறவர்கள் மாறலாம், என் குடும்பத்தினர் மாறலாம், என் நண்பர்கள் மாறலாம், ஆனால் தேவன் நீர் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாளும் நம்முடைய தேவன் மாறவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறுவதற்கு மனிதன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்ம வாழ்க்கையில மனிதர்கள் மாறிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் மாறுவாங்க, நம்ம கூட படிக்கிறவங்க மாறுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்க மாறுவாங்க. ஏதோ 1-2 பேர் சின்ன வயசுல இருந்து வயதானது வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டா கூட இருப்பாங்க. ஆனா எல்லா இடங்களும் அப்படி நடக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா, இன்னும் ஆழமா சொன்னா, நம்முடைய பெற்றோர் கூட கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வருவதில்லை. நம்முடைய பிள்ளைகள் கூட கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வருவதில்லை. ஆனால் எப்பொழுதும் நிரந்தரமாக நாம் இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்த ஒரு தேவன் இருக்கிறார். இந்த பூமியில நம்மை எப்பொழுதும் இரவும் பகலும் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு கர்த்தருடைய சமூகத்துல போகிறது வரைக்கும் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். அடுத்த ஒரு பாடலை பாட போகிறோம். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கு இல்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கு இல்லையே. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. அப்ப நான் மட்டும் தனியா பாடுறதுக்கா? சரி, அப்ப எல்லாம் கற்றுக்கொண்டு பாடலாமா? இந்த பாடல் ஈஸி, ரொம்ப ஈஸி. அடுத்த கூட சொல்லுது பாருங்க. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லை. யார் அவரை தேடினாலும் சரி, அவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல நீங்க போய் பாருங்க, ஒரு உதவிக்காக, ஒரு ஹெல்ப்புக்காக யார்கிட்ட போய் பாருங்க. முதல்ல நீங்க போகணுன்னு மேலேருந்து கீழே வர பார்ப்பாங்க. பார்த்து இவன் எப்படி இருக்கிறான், நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறானா, நல்ல வாட்ச் கட்டி இருக்கிறானா, நல்ல ஷூஸ் போட்டிருக்கிறானா, நல்ல கார்ல வந்திருக்கிறானா, இப்படிலாம் பார்த்து தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படி தானே? ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் யாரா இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், படித்திருந்தாலும் சரி, படிக்கலைன்னாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, அழகு இல்லைன்னாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, என் தேவனுடைய பார்வையில் நம்ம அனைவரும் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். அவரை தேடி யார் வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் இதை பாடுறேன், நீங்க முதல்ல ரிப்பீட் பண்ணுங்க. அந்த டியூனை ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. 2 ஸ்டான்ஸை பார்த்தாலே போதும், முழு பாட்டையும் பாடிடலாம். சரியா? யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். பாடுங்க, சத்தமா பாடணும், பிள்ளைங்களை சத்தமா பாடணும். வியாதிகள் இன்று எனக்கு இல்லையே. சொல்லுங்க,
யெகோவா ராஃபா என் பலனானதால். பாடுங்க. வாதை நோய்களும் எனக்கில்லையே. வாதை நோய் எல்லாரும் பாடுங்க. எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா. சின்ன பிள்ளைங்கள பாடணும். எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா. மரணத்தை ஜெயித்து. சின்ன பிள்ளைங்கள சத்தமா பாடணும். மரண பயமும் எனக்கில்லையே. சொல்லுங்க சத்தமா. மரண பயமும் எனக்கு. அடுத்த கோரஸ். உம்மை நம்புவோருக்கு. சொல்லுங்க. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு தேடுவோருக்கு குறையில்லையே. குறையில். மறுபடியும் சொல்லுங்க. உம்மை நம்புவோருக்கு. உம்மை நம்புவோருக்கு சத்தமா. பயமில்லையே. பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு தேடுவோருக்கு குறையில்லையே. குறையில்லையே. டியூன் படிச்சிட்டீங்களா? இவ்வளவுதான். சரியா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாட்டை பாட போகிறோம். அவரை நம்புகிறவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஆமே. விசேஷமா பார்க்கும்போது வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய பயங்கள் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது பயம் இருக்காது. வாலிப வயசு வரும்போது பயம் இருக்கும். என்ன அடுத்து செய்ய போகிறோம், நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறோம், நம்ம மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது, என்ன செய்யறது? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பா. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விடவே மாட்டார். இன்றைக்கு இந்த இடத்துல எத்தனை நீதிமான்கள் இருக்கிறீர்கள்? நீதிமான்களுடைய கூடாரத்தில் கெம்பீர சத்தம் உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி தேவாவியானவரை மயப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யட்டும். எல்லாம் நல்ல கரங்களை உற்சாகமா நல்ல சிரிச்ச முகத்தோட கர்த்தரை பாடி ஆராதிக்கிறோம். யெகோவா வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதா. வாதை நோய்களும் எனக்கில்லையே. யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர். வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதா. வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா. எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா. மரண பயமும். மறுபடியும் சொல்லுவோம். சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா. எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா. மரண பயமும். எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்புவோருக்கு. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு. மறுபடி எல்லாம் சத்தமா. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு. நல்ல கரங்களை தட்டி சொல்லும். உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர். என்னை கரம் பிடித்து நடத்துவார். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர். கரங்கள் பிடித்தன்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பரா. அமர்ந்து தண்ணீரண்டை நடத்துவாரே. சொல்லுங்க. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர். கரங்கள் பிடித்தன்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பரா. அமர்ந்து தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர். என்னை போஷிக்க வல்லவரே. ஈசா
ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர் 100 மடங்காய் நிரப்புவாரே. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர் 100 மடங்காய். எல்லாரும் உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு விசுவாசத்தோடு சொல்லணும், அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபம் இருக்கிறார். நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு. மறுபடியும் யெகோவா ஷாሎም சமாதானம் தருபவர். யெகோவா ஷாሎም சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தன்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பரா, கரண்ட தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தன்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பரா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர் 100 மடங்காய் நிரப்புவாரே. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர் 100 மடங்காய். எல்லாம் செய்வாரே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே, இயேசுவே என் கண்மலையும் நீரே. எல்லாரும் சொல்லும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் நம்பிக்கை நீரே, இயேசுவே என் கண்மலையும் நீரே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரண பயமும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரண பயமும். எல்லாம் சேர்ந்து உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. ஒரே ஒரு தடவை கூட எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மை அப்படின்னா அதுல இந்த நன்மை இருக்குமா? அந்த கேள்விக்கு இடமே இல்லை. ஒரு நன்மையும் குறைபடாது. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். அவரை உண்மையாய் நம்பி, அவரை உண்மையாய் விசுவாசித்து, இந்த உலகத்தை தூக்கி நம்ம தலை மேல வைக்காம, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை தூக்கி நம்ம தலை மேல வைக்காம, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு முக்கியம் நம்ம கண் முன்னாடி அதே வைக்காம, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். என் சுவாசம் இருக்கும் வரைக்கும் நான் அவரை ஆராதிப்பேன், அவர்தான் எனக்கு முக்கியம் என்று எந்த ஒரு ஜனம் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறதோ அந்த ஜனத்திற்காக கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாலை என்றும் மாறாதவர். இந்த பாடலெல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி ஒரு சில நிமிஷங்கள் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அவரை பாடி நாம் உயர்த்துவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக.
எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் இன்றும் என்றும் சதா காலம் ஜீவிக்கிறவர். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலா துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். சொல்லுவோம். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவராய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவராய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாழும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். எவ்வளவு நல்ல தேவன். இவரை துதிக்காமல் வேற யாரை நாம் ஆராதிக்க முடியும்? எல்லாரும் கண்களை மூடி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு இணைந்து மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்து எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? இயேசுவே என் ஜீவ காலமெல்லாம் ஹல்லேலூயா உங்க பாதத்தில் நான் இருப்பேன். மறுபடியும் சொல்ல என் ஜீவிய காலமெல்லாம். வாய்களை திறந்து இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் போது கர்த்தருடைய மகிமை நம்மை ஆளுகை செய்யும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அர்ப்பணிக்கிறோம். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். காத்தட ஊன்று போதா காத்திட வந்திடுவார். காத்தட ஊன்று கோலா காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்து உம்மையே உயர்த்துகிறோம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசப்பா என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்க பாதப்படியில இருப்பேன் ஆண்டவரே. நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர். எந்த தகுதியும் இல்லாத என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீர். உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்மை அப்பா என்று சொல்லி கூப்பிடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் நீர் என்னை தேடி வந்து பாவ சேற்றில் கிடந்த என்னை பாவத்திலும் துரோகத்திலும்
சாபத்திலும் மூழ்கடிக்கப்பட்டு இருந்த என்னை தேடி வந்து உம்முடைய கரத்தை நீட்டி ரட்சித்து தூக்கி இன்னைக்கு உம்முடைய பிள்ளையை மாற்றி உம்முடைய சபையில் நிலை நிறுத்தி இருக்கிறீர். இன்னைக்கு உம்மை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல, இயேசுவே இந்த ஆராதனை வேளையில உம்மை வாழ்த்தி வரவேற்கிறேன். உம்மை பாடி துதிக்கும் போது நீர் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யும், என் சரீரத்தை ஆளுகை செய்யும், என்னுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்யும், என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? இயேசுவே நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. இன்னைக்கு நான் உங்க பாதப்படியில் இருக்கிறதின் மூலமாக ஒரு வித்தியாசத்தை என் வாழ்க்கையில பார்க்கணும். என் வாலிப பிராயத்துல நான் உண்மை நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. இந்த சபையில எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க, எங்களுடைய குடும்பத்துல கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல, உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், மறுமுத்திர வரலி செய்கிற தேவன். எல்லாரும் அப்படியே துதிப்போமா? ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே இந்த நாடுயிரே, இயேசுவே இந்த நாடுயிரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நான். எல்லாருடைய கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவரே. இந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை பெருத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. செய்து ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாடுயிரே, இயேசுவே எந்த நாடு. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாடுயிரே, இயேசுவே எந்த நாடுயிரே. உயர் அடைக்கலத்தில், உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம். சொல்லுவோம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே இயேசுவே இந்த நாடுயிரே, அப்பா இயேசுவே இந்த நாடு. மறுபடியும் சொல்லுவா. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே இந்த நாடுயிரே, இயேசுவே இந்த. எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே நீ தந்திருக்கிற இந்த வாலிப பிராயத்துக்காக நன்றி, இந்த வாலிப வயசுக்காக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த உலகத்தின் ஜனங்கள் இந்த வாலிப வயதை வீணடிக்கும் போது, உலக பிரகாரமாக இந்த வாலிப வயதை பயன்படுத்தும் போது, ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாய் உங்க பாதத்துல வந்து அமரும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் உடைய சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீ செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வெளியே எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளான மனதை கர்த்தர் அறிகிறார். ஒவ்வொருடைய எண்ணங்களையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார்.
அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க வெளியே பயங்கரமா நடப்பாங்க, நல்ல கெத்தா இருப்பாங்க, ரொம்ப ராயலா இருப்பாங்க. ஆனா அவங்க பர்சனல் லைஃப்ல போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளவு கண்ணீரின் மத்தியில, எவ்வளவு இருதயங்கள் நொறுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. மனுஷன் குறிப்பிட்ட அளவுதான் நமக்கு உதவி செய்ய முடியும். குறிப்பிட்ட அளவுதான் நம்முடைய இருதயத்தை அவரால் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ ஞானி. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வல்லமையுள்ளவர், நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறவர். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய சமூகத்தில் உங்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். வாலிப மகனே மகளே, இன்னைக்கு உன் இருதயத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எதையோ ஒன்றை இழந்தது போல, தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை போல என் வாழ்க்கை இருக்கிறது சொல்வாயானால் இன்றைக்கு அந்த இடத்திலும் உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மனிதன் எவ்வளவுதான் உனக்கு உதவி செய்ய முடியும், எவ்வளவுதான் உனக்கு காப்பாற்ற முடியும். உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் மனிதன் எவ்வளவுதான் செய்ய முடியும், எல்லாம் ஒரு அளவுதான். ஆனா என் கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நீங்க வாஞ்சிக்க வேண்டியது அவருடைய ஆளுகையை மட்டும்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க இன்னைக்கு வாஞ்சிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி, சின்ன பிள்ளை எல்லா கண்களை மூடி உங்க இருதயத்தின் ஆழத்தின் வாய்களை திறந்து ஏசப்பாடத்துல கேளுங்க. ஏசப்பா, உடைய பரிசுத்த ஆவியானவரை என் மத்தியில ஊற்றுங்கப்பா, என் அபிஷேகிங்க ஆண்டவரே. பெரியவங்களை தான் ஆண்டவர் அபிஷேகிப்பா, சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் அபிஷேகிக்க மாட்டார். அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை அபிஷேகிக்க என் கர்த்தர் வல்லமையுள்ளவர். உங்களை அதிகாரப்படுத்த என் கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். உங்களை பலப்படுத்த அவரால் முடியும். உங்களை அபிஷேகிக்க அவரால் முடியும். உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த அவரால் முடியும். இடித்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப ஆண்டவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு, அந்த தாகத்தோடு கூப்பிடுங்க. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவர், பசி உள்ளவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். இன்னைக்கு நம்மத்தில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே என்னை நிரப்பும். எல்லாரும் கூப்பிடுங்க. பத்திமை குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டது போது கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கவில்லையா? கர்த்தருடைய கூப்பிடுதலை கேட்கவில்லையா? அப்படியே இந்த பகல் வேளை உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தையும் அவர் கேட்டு உனக்காய் பதில் தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்களுடைய சத்தம் எழும்பட்டும். உங்களுடைய சத்தம் எழும்பட்டும். கூப்பிடு, கூப்பிடு, கண்ணீரோடு கூப்பிடு. இயேசுவே, இயேசுவே, என் வாழ்க்கை எனக்காக இறங்கும், என் குடும்பத்துக்காக இறங்கும், என்னுடைய எதிர்காலத்துக்காக இறங்கும், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக இறங்கும். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல்லாரும் கூப்பிடுங்க ஆண்டவரப்பா. எல் ஷடாய், இயேசுவே, எல் ஷடாய், சர்வ வல்லவர், சர்வ வல்ல. அவரை நோக்கி கூப்பிடும் போதே ஒரு மகிமை பிரசன்னம் இந்த சபையை. எல் ஷடாய், எல்லாரும் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம், இன்றைக்கு கர்த்தர் உங்களை மாற்றுகிற நேரம், உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எல் ஷடாய், எல்லாரும் கூப்பிடுவோம். எல் ஷடாய், இயேசு
மறந்துருங்க. இப்ப நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான். உம்மை உயர்த்துகிறோம். வேற எதையும் பார்க்க வேண்டாம், வேற எதையும் யோசிக்க வேண்டாம். ஏசப்பா உம்மை மாத்திரம் பார்க்கிறேனப்பா. பரிசுத்தரே, நல்லவரே, உம்மையே பார்க்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். அவரை உயர்த்தும் போது அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். வெற்றி தந்த தெய்வமே என் இயேசுவே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாருங்க. அப்பா வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. இயேசுவே, ஒருவேளை இந்த காலை வேளையில் யாராவது பலவீனத்தோடு வியாதிகளோடு இருப்பீர்களானால் இந்த ஆராதனை வேளையிலேயே கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும் போது ஒரு சுகம், தேவன் தருகிற சுகம், தேவன் தருகிற ஆரோக்கியம், தேவன் தருகிற விடுதலை கர்த்தர் இந்த வேளையிலே கொடுப்பாராக. இயேசுவே, சுகம் தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். அன்றைய பிள்ளை அநேக நேரத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கும் போது, நாம் வேதனையில் இருக்கும் போது நம்ம சொல்லுகிற காரியம், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேனே, இவ்வளவு துன்பங்களை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேனே, ஆனா யாருமே என்ன கேட்கல, யாருமே எனக்கு பதில் சொல்லல. நான் இவ்வளவு கஷ்டப்படுறதை யாரும் கண்டுக்கவே இல்லை. தினமும் நான் அழுகிறதை யாரும் கண்டுக்கவே இல்லை. யார் இதை பார்த்து ஏன் அழுகிறாய், ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி கூட என்னை பார்த்து ஒருத்தர் கேட்கிறது இல்லை. நான் படிக்கிற கண்ணீர் யாருக்குமே தெரியாது, நான் படுகிற கஷ்டம் யாருக்குமே தெரியாது, நான் படுகிற அவமானங்கள், எனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் இருதயம் ஒவ்வொரு நாளும் நொறுங்கி கொண்டிருப்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காலை வேளையில தேவ பிள்ளை நீ இருப்பாயானால், யார் உன்னை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, உன்னை காண்கிற ஒரு எல்ரோய் இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து உனக்கு பதில் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவாயானா, அவர் உன்னை பார்த்து கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அப்படி உண்மையா சொல்லுவோமா? எல்ரோயி, என்னை காணும் தேவன், உண்மையாக சொல்லுவோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். மறுபடியும் சொல்லுவோம்.
உயர்த்தினீர் தப்புவித்தீர் ஏந்தினீர் தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர் தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை எல்லாரும் கரங்களை உயர்த்தி காரணம் அதற்கு நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே இன்னும் கரங்களை உயர்த்தி சொந்தமாய் நீ நல்லவர் அவரை உயர்த்தும் போதே அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே அவருடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் ஜீவனுள்ள தேவன் உன் கரத்தை பிடித்திருக்கும் வரைக்கும் எதுவும் தடை செய்ய முடியாது ஹல்லேலூயா காற்று வீசட்டும் புயல் எழும்பட்டும் தீமைகள் எழும்பட்டும் தடைகள் வந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் எழுதினாலும் என் கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருப்பாரே ஆனால் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது மறுபடியும் அறிக்கை செய்யும் தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே எல்லாரும் சேர்ந்து நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் மறுபடி சொல்லுமா நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே நீர் என் கூட இருக்கும்போது நல்லவராக என் வாழ்க்கையில் இருக்கும்போது நான் எதை குறித்து பயப்பட வேண்டாம்பா ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே கர்த்தருக்காய் வாழ நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளையே உன்னை அணைக்க அநேக சக்திகள் எழும்பும் ஆனா கர்த்தருடைய உதவியினா கர்த்தருடைய பலத்தினா சொல்லுவோம் இன்றைக்கு எரிந்து கொண்டே ஹல்லேலூயா எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே ஆண்டவருடைய பிள்ளையே நம்முடைய ஆசையெல்லாம் ஆண்டவருக்காக நல்லா வாழணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், ஊழியத்துக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அநேக நேரங்கள் நமக்கு அந்த வாஞ்சை அதிகமாக இருக்கும். ஆனா இந்த விளக்கை அணைய செய்யும்படியாக
அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக எழும்பும். இன்றைக்கு நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். இயேசுப்பா, நான் உமக்காக எழும்பி பிரகாசிப்பதை எந்த சக்தியும் தடுக்க கூடாது. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்படியே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுப்பா, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. நீங்க தந்த வாழ்க்கை, நீங்க தந்த பலன், நீங்க தந்த அழகு, நீங்க தந்த ஆரோக்கியம், நீங்க தந்த வயது, நீங்க தந்த பெற்றோர், நீங்க தந்த சபை, நீங்க தந்த ஊழியம், எல்லாமே நீங்க தந்ததப்பா. நீங்க தந்த எல்லாவற்றையும் நான் வைத்து விட்டு என் சுய இஷ்டத்தின்படி வாழுகிறவன நான் இருக்கக்கூடாது. எல்லாம் அப்படி உண்மையை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். எரிகிற விளக்காய் உங்களை மாற்றுவார். உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். நம்முடைய உள்ளம் மாறாமல், நம்முடைய இருதயம் மாறாமல் நம்முடைய வாழ்க்கை மாறாது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஏசப்பாவுக்காக நான் வாழ்வே அர்ப்பணிங்க பார்க்கலாம். இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா, நமக்காக எரிகிற விளக்காய் நான் மாற விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதாமத்தில் பார்க்கும்போது தகப்பனுடைய சமூகத்தில் வளர்ந்த ஒரு இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் கேட்டு வாங்குகிறான். எனக்கு கொடுங்க, எனக்கு அப்பா வேண்டாம், அப்பாவுடைய வீடு வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு இந்த ஆஸ்தி மட்டும் போதும், எனக்கு வர வேண்டிய பங்கு மட்டும் போதும், நான் ஏன் இஷ்டப்படி வாழ விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் அப்படி சொல்வதுண்டு. ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு சபை வேண்டாம், எனக்கு ஜபம் வேண்டாம், எனக்கு ஜப வாழ்க்கை வேண்டாம், எனக்கு வேத வாசிப்பு வேண்டாம், நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு விரும்புறேன், நான் கொஞ்சம் விடுதலையா இருக்கணும். ஏன்னா தயவு செஞ்சு யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கம்பல் பண்ணாதீங்க. நான் ஏன் இஷ்டப்படி வாழட்டும், எனக்கு தெரியும் எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், எப்படி பணத்தை உபயோகிக்கணும் எனக்கு தெரியும், உங்களை விட எனக்கு நிறைய தெரியும். இப்படி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லணும். இதே போலதான் ஒரு வாலிபன் சொன்னான் அன்னைக்கு, இளையகுமாரன், எனக்கு தெரியும், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். அப்படியே எல்லாவற்றையும் வாங்கி விட்டு போகும்போது முதல்ல சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றையும் படிப்படியாக இழக்க ஆரம்பித்தான். படிப்படியாக. ஏன் தெரியுமா? தகப்பன் வீட்டில் இல்லாததுனாலதான் எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பிச்சான். தகப்பனுடைய பாதுகாப்பு இல்லை, தகப்பனுடைய கடிந்து கொள்ளுதல் இல்லை, தகப்பனுடைய வீட்டின் பாதுகாப்பு இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டு தனியா போயிட்டான். எல்லாம் இழந்து கடைசியில் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய தயவு அவனுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தருடைய பிள்ளை இருந்தீங்கன்னு சொன்னா, அவனும் ஒரு எரிந்து கொண்டிருந்த விளக்கு தான், இப்ப அணைந்து போய்விட்டது. இப்ப மனம் திரும்புகிறான், மறுபடியும் அப்பாவிடத்துல போகிறேன். இனி நான் அல்ல, பழைய நிலைமை அல்ல, ஒரு வேலைக்காரனா நான் இருக்க விரும்புகிறேன். தகப்பனிடத்துல போகிறான், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறான். தகப்பன் அந்த மகன் இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறான். இன்றைய கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை முன்பதாக இருந்தது போல என்னால் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியல அப்படின்னு என்ன, ஏசப்பாட்டு சொல்ல, ஏசப்பா என்னை உருவாக்குங்கப்பா, இந்த உலகத்துக்கு பின்னாடி இப்ப எந்த பிரயோஜனம் இல்லப்பா, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனது விளக்கு ஏறிய செய்தி இரவை பகலாக்கினி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனது விளக்கு ஏறிய செய்தி இரவை பகலாக்கினி. கண்களை உயர்த்தி எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும், எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல, உண்மையாக எரிந்து கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். சத்தமாய் என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் எரி
கொண்டே இருப்பே எப்போதுமே. அதுக்குள்ள கிருபையை தாங்கப்பா, அதுக்குள்ள பலனை தாங்கப்பா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லுவோம், எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டு. எல்லாரும் அப்படி கரங்களை மீது சொல்லுவோமா? நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. என் இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள். இன்னும் ஒரே ஒரு தடவை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா அப்பாவை பார்த்து, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரம். மகிமை பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் அப்பா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. We thank you, Jesus.